வெல்கம் டு பிரணவ் எஜு இன்ஃபோஸ். இன்றைக்கி வந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமோட ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமில் பாஸ் ஆகுறவங்களுக்கு கிரேட் 2 ஹச்ஆர்ஏ பே ஸ்கேல் வந்து ஒரு செப்டம்பர் மாதத்துலேருந்து தோராயமாக 53,684 ரூபா வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிரேட் 1B கிரேட் 1A போகிறவங்களுக்கு இன்னமும் நிறைய சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 2002 டேட் ஆஃப் பர்த் உள்ளவங்கெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து 38 வருஷம் அரசு சம்பளம் வாங்க போகிறீங்க. அடுத்த சிலர் வந்து 1977 சம்திங்லாம் இருக்காங்க, 70 சம்திங்லாம் இருக்காங்க. அவங்களோட கடின முயற்சிக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள். இவ்வளோ வயசுலையும் விடாமுயற்சியோட பாஸ் பண்ணியிருக்கிறீங்க. சில பேர் வந்து வித்துகள்டில் இருக்கீங்க. அவங்க எல்லாரும் தேவையான சர்டிஃபிகேட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கான இடம் ஏற்கனவே வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி அவங்ககிட்ட ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. இதில் தேர்வு ஆகாதவங்க அடுத்து ஒரு 425 வேக்கன்ஸ் வந்து போட போகிறாங்க. அதுக்கு வந்து தயாராகுங்க. எல்லாரோட எதிர்பார்ப்பும் வந்து செகண்ட் சிவி வருமா, ஆடண்டம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருந்தோம். அதுக்குள்ளே வந்து ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வந்துருச்சு. அரசு மருந்தாளுநர்கள் சங்கமும் வந்து 1400 வேக்கண்ட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அரசு வந்து 983 வேக்கண்ட் மட்டும் போட்டுட்டு நிறுத்திட்டாங்க. மருந்தாளுநர் சங்கம் கூற்றுப்படி வந்து பார்த்தாலே வந்து 2024க்கு முந்தின வேக்கண்ட்டே வந்து தோராயமாக ஒரு 1400 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2024-25 இதில் வந்து இந்த நிதி ஆண்டுக்கு ஆன வேக்கண்ட் வந்து 425 இருக்குது அப்படின்னு வந்து இப்போ வந்து அரசு தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர்ஸ் மாதிரி இந்த 425 வேக்கண்ட்டையும் முன்கூட்டியே நிரப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்வர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருந்தாங்க. அதுவும் வந்து நடக்கலை. டெட் எக்ஸாம் எழுதினவங்கெல்லாம் அரசுக்கிட்ட தொடர் கோரிக்கை வச்சிட்ருக்குறாங்க. இப்போ கூட அங்கங்கே போராட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யூஜிடிஆர்பி எழுதினவங்களும் கல்வி அமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்கள்லாம் பார்த்து வந்து கோரிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி எம்ஆர்பி விண்ணப்பதாரர்களும் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர், அடுத்து சிஎம் செல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகள் வந்து கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தா ஒரு வேளை வந்து செகண்ட் சிவி வந்து வந்திருந்திருக்கலாம். இனியாவது வந்து நம்ம வந்து ஹெல்த் மினிஸ்டர்கிட்டையும் சிஎம் செல்லையும் வந்து தேர்வு எழுதின விண்ணப்பதாரர்கள் வந்து கோரிக்கை வச்சா செகண்ட் சிவி லிஸ்ட்டும் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டும் வர வாய்ப்பு இருக்குது. ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் வந்து ஒவ்வொரு தடவையும் நோட்டிஃபிகேஷன் போட்டதுலேருந்து எக்ஸாம் நடத்தி முடித்து சிவி நடத்தி முடித்து ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டு ஜாபில் சேர்றதுக்கு வந்து 2 ஆண்டுகள் ஆகுது. சில நேரங்களில் அதை விட கூடுதலாக கூட ஆகியிருக்கு. அதனால் அரசு இந்த வேக்கண்ட்டை வந்து இந்த 425 வேக்கண்ட்டை வந்து செகண்ட் சிவியும் செகண்ட் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டும் வெளியிட்டு நிரப்புறது தான் வந்து எளிதாக இருக்கும். சிபிடி எக்ஸாமுக்கு வந்து கம்ப்யூட்டர் வசதி இருக்கக்கூடிய கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து அதுக்கடுத்து அந்த எக்ஸாம்லாம் நடத்தி வழக்குகள் எதுவுமே இல்லாமல் முடிக்கிறதுக்கு தாமதமாகும். ஸோ இந்த வேக்கண்ட் எல்லாமே வந்து செகண்ட் பிஎஸ்எல் மூலமாகவோ செகண்ட் சிவி மூலமாகவோ நம்ம வந்து தொடர் கோரிக்கை வந்து அரசுக்கு வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தலும் சட்டசபை தேர்தலும் அடுத்தடுத்து வர்றதால அரசு வந்து தேர்தல் விதிமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டியிருக்கும். உள்ளாட்சி தேர்தல் சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடியே இந்த குறிப்பிட்ட இடைவெளியில் அரசு அந்த தேர்வு நடத்தி முடிக்கணும். ஒரு பக்கம் அரசு மருந்தாளுநர் சங்கத்தோட கோரிக்கை வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து ஆடண்டம் வந்து 986 வேக்கண்ட்டுக்கான ஆடண்டம் வந்து போட்டதுக்கு அப்புறம் வந்து உருவான வேக்கண்ட் ஒரு பக்கம் இருக்குது. அடுத்து இப்போ 2024-25 25-26க்கான 425 வேக்கண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து வரப்போகுது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து செகண்ட் சிவி அண்ட் செகண்ட் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்தால் நல்லாயிருக்கும். தேர்வர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. இது எல்லாமே வந்து விண்ணப்பதாரர்கள் வந்து அமைச்சர்கள்கிட்டையும் சிஎம் செல்கிட்டையும் வைக்கிற கோரிக்கையை
எண்ணிக்கையை பொறுத்தும் ஆம், காலி பணியிடங்கள் வந்து விரைவாக நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை வந்து எடுக்கிற முடிவுகளை பொறுத்தும், அடுத்து உள்ளாட்சி தேர்தல், சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி எம்ஆர்பிக்கு வந்து எக்ஸாமுக்கு போதிய கால அவகாசம் இருக்கா அப்படின்றத பொறுத்தும் தான் இந்த செகண்ட் சிவி, செகண்ட் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வருமா அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ நம்பிக்கையோட காத்துருங்க. நம்பிக்கையோட எக்ஸாமுக்கும் படிங்க. எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.